அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு அற்புதமான நாளாகும். சிவனுக்கு 5 சிவராத்திரிகள் உள்ளன. ஒன்று யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரி, ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி. இந்த 5 சிவராத்திரிகளும் சிவனுக்கே உரித்தவை. இதில் யோக சிவராத்திரி என்பது யோகி தனக்கென ஒரு இரவை ஒதுக்கி சிவனை வழிபடுவதாகும். நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வரும் சிவராத்திரியாகும். பக்ஷ சிவராத்திரி என்பது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். மாச சிவராத்திரி மாதம் வரும். வருட சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரியாகும். சிவனுக்குரிய இரவு என்பதே சிவராத்திரி. மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசியில் வரும் 5 புலன்களையும் கட்டுப்படுத்துவதே இந்த சிவராத்திரியின் நோக்கமாகும். உணவையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்துவது. சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கொண்டாடப்படுகிறது. அதாவது குளிர்காலத்திலிருந்து வசந்த காலத்திற்கு வருவதை உணர்த்தும் ஒரு பூஜையும் கூட. அந்த வகையில் இந்த ஆண்டு சிவராத்திரி என்பது பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 12:09 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 27ஆம் தேதி நள்ளிரவு 12:59 மணி வரை அனுசரிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்தம் நடனம் ஆடுவார். சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோவில்களிலும் 4 கால பூஜைகளும் நடைபெறுகின்றன. காலையில் குளித்து முடித்துவிட்டு எதையும் உண்ணாமல் விரதம் இருந்து 4 கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விரதத்தை கலைக்க வேண்டும். விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்ல வேண்டும். சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். பழங்கள், தேன், நெய், இனிப்புகள், பால் உள்ளிட்டவைகளை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியராவார். ஆகையால் உங்களால் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சிவபெருமானுக்கு, அதாவது உங்கள் வீட்டில் ஏதேனும் சிவலிங்கங்கள் இருந்தால் அதற்கு அபிஷேகங்கள் செய்யலாம். இரவு முழுவதும் பக்தர்கள் கோயிலிலேயே இருப்பார்கள். ஒவ்வொரு கோயிலிலும் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனின் ஆசீர்வாதத்தை பெறலாம். இரவு முழுவதும் கண் விழிப்பதால் கோயில்களில் சிவன் தொடர்பான நாடகங்கள், பரதநாட்டியங்கள் ஆகியவற்றை பார்க்கலாம். சிவராத்திரியின் போது கடைபிடிக்க வேண்டிய விரதங்களுக்கு என தனி முறையே இருக்கின்றது. அதனை பற்றி இப்பொழுது காணலாம். சிவராத்திரியானது பார்வதி தேவி இரவு முழுவதும் பூஜை நடத்தி சிவனை வழிபட்ட ஒரு நாளாகும். பொதுவாக சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் 4 கால யாமம் நடைபெறும். அன்று விரதம் கடைபிடிப்பவர்கள் சிவராத்திரிக்கு முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும். சாயங்காலம் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்கப்பட்ட விரதம் இரவு முழுவதும் 4 யாமம் பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் காலையில் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு தீர்த்த நீரை பருகி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். மேலும் சிவராத்திரி இரவு வழிபாடு செய்பவர்கள் மறுநாள் முழுவதும் பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த வருடம் சதுர்த்தசி திதி பிப்ரவரி 26, 2025 அன்று காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27, 2025 அன்று காலை 8:54 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபட வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அந்த ஈசன் நமக்கு அருளுவார். நன்றி, வணக்கம்.